அடுத்த 5 ஆண்டுகளில் 50,000 கோடி ரூபாய்க்கு மேல் அந்நிய முதலீட்டை ஈர்க்க இந்தியா திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் பெர்லினில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியபோது இவ்வாறு கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். உலக நாடுகளின் முதலீடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நாடாக இந்தியா விளங்கும் என்றும் மன்மோகன் சிங் தெரிவித்தார். We have sought to make India more attractive to investors both at home and abroad, and German investors have a very special place in our hearts. In recent months, we have introduced strong measures to achieve fiscal consolidation and further strengthen macroeconomic stability. We have taken steps to accelerate implementation of major infrastructural projects. Our message to the world is clear. India remains open and welcoming to foreign investment. We are aiming to attract an investment of nearly $1 trillion in infrastructure over the next 5 years. காப்பீட்டுத் துறையில் நேரடி அந்நிய முதலீடுகளை அதிகரிப்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அரங்கேற்றப்பட்ட இந்தியா மற்றும் ஜெர்மனியின் பாரம்பரியங்களை விளக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகளையும் பிரதமர் கண்டு ரசித்தார். முன்னதாக பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் ஜெர்மனி பிரதமர் ஏங்கலா மெர்க்கல் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் முடிவில் உயர்கல்வி கூட்டு ஆராய்ச்சி மேற்கொள்வது என்பது உள்ளிட்ட 6 முக்கிய தீர்மானங்கள் கையெழுத்தானது. ஜெர்மனி மொழியை அந்நிய மொழியாக வளர்க்கும் வகையில் மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 30,000 குழந்தைகள் ஜெர்மன் மொழியை கற்பதை மேலும் அதிகரிப்பதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளது.